இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பகுதியானது மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு பகுதி. இந்த பகுதியை எல்லாரும், குறிப்பாக குருக்கள், கன்னியர்கள் இவர்கள் எல்லாம் தங்களுடைய பணியை தொடங்குவதன் போது அல்லது தங்களுடைய பணியினுடைய 25 ஆண்டுகள் நிறைவு, 50 ஆண்டுகள் நிறைவு என்று அந்த யூபிலி ஆண்டை கொண்டாடும் பொழுது இந்த நற்செய்தி பகுதியை அவர்கள் வாசிப்பார்கள். ஏனென்றால் இந்த நற்செய்தி பகுதியானது இயேசு தன்னுடைய பணியினுடைய கொள்கை விளக்க அறிக்கையை கூறுவதாக இருக்கின்றது. மேனிஃபெஸ்டோ. நாசரேத்திலிருந்து அதை சொல்லுவதால் இதை நாசரேத் மேனிஃபெஸ்டோ அல்லது நாசரேத் கொள்கை விளக்க அறிக்கை என்று கூட சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இதை திட்டமிட்டு செய்யவில்லை. இது கடவுளுடைய திட்டமாக அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஏட்டு சுருள் அவரிடம் கொடுக்கப்பட்டது. அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. கொடுக்கப்பட்ட அந்த ஏட்டு சுருளில் இருந்ததை அவர் வாசித்தார். அந்த அவர் வாசித்த அந்த இறை வார்த்தைகள் அனைத்துமே அவருக்கான கொள்கை விளக்கமாக கடவுளே அன்று அவர் கொடுத்ததாக இருந்தது. அதை முடித்தவுடன் அவர் சொன்னது, இந்த இறைவாக்கு இன்று நிறைவேறி இருக்கிறது என்று சொன்னார். இந்த மேனிஃபெஸ்டோ கொள்கை விளக்கம் என்று நாம் பார்க்கும் பொழுது, அதை வாசித்த பிறகு இது இன்று நிறைவேறிற்று என்று இயேசு சொன்னதனுடைய நோக்கம் என்னவென்றால், இயேசு தன்னையே தயாரித்துக் கொண்டிருந்தார். அவர் அந்த 30 தன்னுடைய பணியை தொடங்குவதற்கு முன்பாக அந்த 30 ஆண்டுகள் என்ன செய்தார் என்பது நமக்கு தெரியாது. அதற்கான அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்கான எந்த ஒரு செய்தியும், அவரை பற்றிய செய்தி நமக்கு விவிலியத்திலே கொடுக்கப்படவில்லை. ஆனால் தன்னையே தயாரித்து கொண்டிருந்தார் அந்த நாட்களிலே. அதை நாம் பார்த்தோம் என்றால் லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 52வது வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உரியவராக வாழ்ந்து வந்தார் என்று அந்த செய்தியை நாம் பார்க்கும் பொழுது, இந்த தன்னுடைய பணிக்கான முழுமையான தயாரிப்பிலே அவர் ஈடுபட்டிருந்தார் என்பதை நாம் உணர முடிகின்றது. அன்பு மக்களே,